எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நம்ம Tecno Spark Go அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரம் Tecno அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு யூனிட் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த பாக்ஸ்குள்ள சில டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்னன்னே தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு சில விளக்கு மாதிரி இருக்கு. ஸோ தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீடியா கிட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அமைச்சிருக்காங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல நம்மளுக்கு அந்த Tecno Spark Go இருக்கு. Tecno Spark Go மட்டும் இல்லங்க நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ளூடூத் நமக்கு தராங்க. ஸோ அந்த ப்ளூடூத் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற எல்லாருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா Tecno Spark Go பாக்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த ப்ளூடூத் நமக்கு இருக்கு. ஸோ நீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா அந்த ப்ளூடூத் கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளூடூத்தை பத்தி பார்ப்போம். ஸோ பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா Tecno Spark Go அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேல டெக்னோ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் டெக்னோ லோகோ கொடுத்திருக்காங்க. பிளஸ் நமக்கு ஒன் டைம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5500 ரூபீஸ்க்கு நமக்கு விற்கிறாங்க ஃபிளிப்கார்ட்ல. ஸோ கீழே லிங்க் தரேன், கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓபன் பண்ணலாம். பாக்ஸை ஓபன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது இந்த டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில எடுப்போம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன் தான். நமக்கு ஒரு பிளாஸ்டிக் பாடி அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க பார்க்கலாம் நமக்கு ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கவர் பீல் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு நல்ல லுக்காக தான் இருக்கு. ஆனால் நமக்கு கண்டிப்பா இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஃபீலிங் வருது. உள்ள கேஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை பக்கத்தில் வச்சிடலாம். பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கவர் இருக்குது. அதை எடுத்ததுக்கப்புறம் நமக்கு சில வாரண்டி கைட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ இதில் நமக்கு 13 months வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் உடச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிசயமாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் ரிமூவபிள் பேட்டரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரிமூவபிள் பேட்டரி ஃபோன் பார்த்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ரிமூவபிள் பேட்டரி. ஸோ ரிமூவல் பேட்டரிக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வயர்லெஸ் ப்ளூடூத் நம்ம பார்ப்போம். இது நம்மளுக்கு ஒரு 800 ரூபா விலை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா நமக்கு இது ஃப்ரீயாகவே அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்டான ப்ளூடூத் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நமக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதோட நமக்கு ஒரு இயர் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனே பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வாங்கினா ப்ளூடூத் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ரிமூவபிள் பேட்டரி ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டு. ஸோ ரிமூவபிள் பேட்டரி நமக்கு சில அட்வான்டேஜஸும் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. உங்களுக்கு ரிமூவபிள் பேட்டரி பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சிம் கார்டு ஸ்லாட்ஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜியா ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நீங்கள் பார்க்கலாம் உள்ள ஸ்லாட்ஸ்லாம் கொடுத்தது ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே அந்த சிம் எஜெக்ட் டூல் யூஸ் பண்ணி நம்ம எஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லாக பேட்டரிலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இந்த ஃபோனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பூட் கொடுப்போம். ஸோ ஃபோன் அந்த ஃபர்ஸ்ட் பூட் முடிக்கிடும். அதுக்குள்ள நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹீலியோ A22 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு 6.1 inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு 2GB RAM 16GB ஸ்டோரேஜ் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேமரா வித் ஃபிளாஷ் இருக்கு. ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லலாம். AI கேமரா அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 6.1 inch 720p டிஸ்பிளே இருக்குது. அதாவது HD+ டிஸ்பிளே வித் நாட்ச் 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்ல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். பின்னாடி நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. ஆமாங்க, இந்த ஃபோன் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை. நமக்கு பிளெயினாக இருக்குது. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் எந்த பட்டன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல நமக்கு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் நல்லா டாக்டைலாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே. ஸோ கீழே நம்மளுக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் நமக்கு கீழே இல்லை, நமக்கு ஸ்பீக்கர் பின்னாடி தான் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வேற எதுவுமே இல்லைங்க. மேலே நம்மளுக்கு ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்கு. இந்த ஃபோனுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நான் ஃபோனை செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபோனே பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னோ ஃபோன் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அதில் கொடுத்த அதே ஹைஓஎஸ் தான் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே டெக்னோ ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இல்லை உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்க்கு தனியாக வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.
கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனி வீடியோ வந்து போடுறோம். ஸோ சில ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் வெல்பிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ள போனாலும் உங்களுக்கு வந்து iOSல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 5 வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் கியூ அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 5 தான் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து iOS யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து iOSோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் மீதி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கேயே படிக்கலாம். ஹீலியோ A22 ப்ராசஸர் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ராசஸரும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் போயிட்டு ஸ்டோரேஜ் வந்து போகலாம். ஸோ இந்த ஃபோனுக்கு ஒரு 16 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். 256 GB இருக்கும் அந்த மெமரி கார்டு வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து 256 GB வந்து போட்டுக்கலாம். ஸோ அது மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 GB தான் இன்பில்ட்டாக வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மீதி ஃபீச்சர்ஸ் எதுவுமே அவ்வளோ ஸ்பெஷலாக இல்லை. ஒரு நார்மலான ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து வெறும் இந்த ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து அந்த பாஸ்கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து பாஸ்கோடே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ இந்த ஃபோனில் நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேனரோமா வந்து கொடுத்துருக்காங்க. ஏஆர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஏஐ மோட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து இதுக்கு மேலே கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த 5 மெகா பிக்சல் கேமரா வந்துருக்கு. நாங்கள் வந்து இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சில பிக்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பொறுத்தவரைக்கும் பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணவே முடியாது. டே லைட் வந்து பிக்சர்ஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் நமக்கு வந்து லோ லைட்டில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிக்சர்ஸ் வந்து ரொம்ப திணறது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து இதுக்கு மேலே கண்டிப்பாக பிக்சர்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் வந்து 5500 rupeesக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூல வந்து அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் மறக்காம நம்ம கீதாமிஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.